is Selva Harini. Her topic was on the air, water and plastic pollution. To just give a brief outline about our presentation, on an average, an individual requires 11,000 liters of air followed by 2 to 4 liters of water for their survival, because it directly impacts the health of humans and also the environmental well-being. Therefore, it is important to understand the quality of air and the quality of water we are taking inside. Additionally, plastic has become an integral part of our lives, and many of us are not aware of its harmful effects. So in this, Selva Harini has discussed these three topics. Throughout this learning, she was very dedicated. ஹாய், என் பேர் செல்வா ஹரிணி. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்னை ஹைஸ்கூல் ஆலந்தூர்லேருந்து வந்திருக்கேன். என்னோடய டாபிக் என்னென்னா ஏர், வாட்டர் அண்ட் பிளாஸ்டிக் இஷ்யூஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ். ஏன் இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னா, டெவலப்பிங் கண்ட்ரி லைக் இந்தியாவில் முக்கியமாக பாதிக்கப்படுறது எதுனாலன்னா ஏர், வாட்டர், பிளாஸ்டிக் பொல்யூஷனால் தான் பாதிக்கப்படுறோம். அதனால இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி இந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன்னா கண்டாமினேஷன் த ஏர் வி பிட். அப்படின்னா நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனில் பொல்யூஷனான ஆக்சிஜனை சுவாசித்தா நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். ஏர் வந்து எப்படி பொல்யூஷன் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள், வண்டியில் வரப்போக, இன்டர்சிஸில் வரப்போக, குப்பை எரிக்கிறனால வரப்போகனால வந்து ஏர் வந்து பொல்யூஷன் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், அட்மாஸ்பியரில் நிறைய கேஸஸ் இருக்குது. என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், மீத்தேன். இந்த கேஸஸ்லாம் அட்மாஸ்பியரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதோட கெமிக்கல் ஃபார்முலாவில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது, ஏரில் என்னென்னா பொல்யூட்டன்ஸ் இருக்குன்னா நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு. செகண்ட் ஒன் கார்பன் மோனாக்சைடு. தேர்ட் ஒன் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த மூணுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா வெஹிக்கிள்ஸ். இப்போ வண்டி ஓடனா என்ன பண்ணுவோம்? பெட்ரோல் ஊட்டுவோம். அந்த பெட்ரோலில் நிறைய நைட்ரஜன் இருக்கும், கார்பன் இருக்கும், வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் இருக்கும். இப்போ அந்த வண்டி ஓட்ட போது பெட்ரோல்லாம் எரியும் போது என்ன ஆகும்னா நைட்ரஜன், கார்பன், வாலடைல் ஆர்கானிக்லாம் வெளியே வந்துடும். நைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்து நைட்ரிக் ஆக்சைடு ஆகிடும், இல்லைன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகிடும். அதே மாதிரி கார்பனும் ஆக்சிஜனை கலந்து கார்பன் மோனாக்சைடு ஆகிடும். அடுத்தது சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இன்டர்சிஸ். இப்போ இண்டஸ்ட்ரியில் நம்ம நிலக்கரியை எரிக்க போகிறோம். நிலக்கரியில் நிறைய சல்ஃபர் இருக்கும். அந்த நிலக்கரி எரிக்கும் போது சல்ஃபரெல்லாம் ஆக்சிஜனில் கலந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ஆகிடும். அடுத்தது பர்டிகுலேட் மேட்டர். பர்டிகுலேட் மேட்டர்னால் டஸ்ட்டு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம வீட்டில் வந்து பெருக்க போகிறோம், வாசல் வந்து பெருக்க போகிறோம். அந்த பெருக்கும் போது அந்த டஸ்ட்டு வரல, அந்த டஸ்ட்டோட சைஸை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று PM10, ஒன்று PM2.5. 10 மைக்ரான்ஸ் கீழே இருக்கிறதுலாம் PM10 இருக்கும். 2.5 மைக்ரான்ஸ் கீழே இருக்கிறதுலாம் PM2.5 இருக்கும். அடுத்தது பிரைமரி அண்ட் செகண்டரி. பிரைமரினா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வந்து ஆக்சிஜனோட தான் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக ஆகிடுது. அது வேறு கேஸஸோட ரியாக்ட் ஆகாமல் அது அப்படியே தான் இருக்கா. ஆனால் செகண்டரியை கம்பேர் பண்ணால் செகண்டரி வந்து இந்த சல்ஃபரே எடுத்துக்கலாம். முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம அட்மாஸ்பியரில் நிறைய கேஸஸ் அதில் ஒன்று எடுத்து ஹைட்ரஜன் எடுத்துக்கா. இப்போ இந்த சல்ஃபரும் ஹைட்ரஜனும் ரெண்டும் சேர்ந்து சல்ஃபூரிக் ஆசிட் ஆகிடும். இதோட கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னா H2SO4 ஆகிடும். இந்த பிரைமரியோட செகண்டரியை கம்பேர் பண்ண செகண்டரி தான் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அடுத்தது சோர்சஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். சோர்சஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷனை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று நேச்சுரல் சோர்ஸ், ஒன்று மேன்மேட் சோர்ஸ். நேச்சுரல் சோர்ஸ் தான் இயற்கையாகவே நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரஸ்ட் ஃபயர், வால்கானிக் எரப்ஷன். மேன்மேட் சோர்ஸ்னால் நம்ம செய்கிறனால ஏர் வந்து எப்படி பொல்யூஷன் ஆகுது. மேன்மேட் சோர்ஸை நாங்கள் மூணாக பிரிப்போம். ஒன்று பாயிண்ட் சோர்ஸ், ஒன்று ஏரியா சோர்ஸ், ஒன்று லைன் சோர்ஸ். பாயிண்ட் சோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் இன்டர்சீஸ். இன்டர்சீஸுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ சல்ஃபர் அந்த நிலக்கரியை எரிக்க போகிறோம். அந்த சல்ஃபர் வெளியே வந்து ஆக்சிஜனோட கலந்து அந்த சல்ஃபர் எப்படி வருதுன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து தான் வருது. அதனால இதை வந்து பாயிண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏரியா சோர்ஸ்னால் இப்போ நம்ம வீட்டில் வந்து நான் கொஞ்சமாக குப்பை எரிக்கிறேன், அது அவ்வளோவா பொல்யூஷன் ஆகாது. அதே என்னை சுற்றி 100 பேர் எரிச்சனா எவ்வளோ பொல்யூஷன் ஆகும், அதை வந்து நாங்கள் ஏரியா சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். லைன் சோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரெயின் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரெயின்லலாம் பார்த்துருப்பீங்க புகை வர்றது. அந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் பொல்யூஷன் ஆக்கிட்டு போகுது. அதனால அதை வந்து நாங்கள் லைன் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர் லேயர். இப்போ நம்ம வாழ்கிற இடம் வந்து ட்ரோபோஸ்பியர். அதுக்கு மேலே என்னென்ன லேயர் இருக்குன்னு தெரியுமா?
நம்ம வாழ்கிற இடம் பேர் ட்ரோபோஸ்பியர், அதுக்கு கொஞ்சம் மேலே ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதுக்கு கொஞ்சம் மேலே மிசோஸ்பியர், அதுக்கு மேலே தெர்மோஸ்பியர். இப்போ ட்ரோபோஸ்பியர் முடிகிற எண்டை வந்து நாங்கள் ட்ரோபோபாஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டோஸ்பாஸ் மிசோஸ்பாஸ்ன்னு சொல்லுவோம். தெர்மோஸ்பியருக்கு மட்டும் முடிவே இல்லை, அதுக்கு மேலே எல்லாம் தெர்மோஸ்பியர் தான். இப்போ மிசோஸ்பியர் ட்ரோபோஸ்பியர் எடுத்துக்கிட்டால் மேலே போக போக டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். ட்ரோபோஸ்பியர் எடுத்துக்கிட்டால் 1 கிலோமீட்டர் மேலே போகணுன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். மிசோஸ்பியர் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கம்மியாகும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியரும் தெர்மோஸ்பியரும் மேலே போக போக டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ராட்டோஸ்பியர் எடுத்துட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். தெர்மோஸ்பியர் எடுத்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்கே சன் இருக்குது, அதனால அங்கே அந்த லேயரில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். அடுத்தது ஓசோன் லேயர். ஓசோன் லேயரை வந்து நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று குட் ஓசோன், ஒன்று பேட் ஓசோன். இந்த குட் ஓசோன் எங்கே இருக்குன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா சன்லைட்டு டைரெக்டாக நம்ம ஸ்கின்ல பட்டால் என்ன ஆகும்? ஸ்கின் கேன்சர் வரும். இந்த சன்லைட்டை இந்த குட் ஓசோன் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஏர்த்தில் விடுது. இந்த பேட் ஓசோன் எங்கே இருக்குன்னா ட்ரோபோஸ்பியரில் இருக்கும். இது எப்படி வந்துச்சுன்னா முன்னாடி பார்த்த மாதிரி வண்டியில் வர புகை, இண்டஸ்ட்ரீஸில் வர புகை, குப்பை எரிக்கிறனால வர புகைனால இந்த பேட் ஓசோன் உருவாயிருக்கு. ஏன் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோன்னா இந்த குட் ஓசோன் வந்து சன் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்க, அதனால அந்த லேயரில் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். அடுத்தது ஆர்பெண்டேட் ஐலாண்ட். இந்த பிக்சரில் என்ன நடக்குது? பெரிய பெரிய பில்டிங்ஸு, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூஸாக இருக்குது. வண்டி போயிட்டு வருது, மரம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வண்டி போயிட்டு வரனால என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். ரோட் டெம்பரேச்சர் அதிகமாகறதுனால ஏர்த்தோட டெம்பரேச்சர் அதிகமாகும். அந்த இடத்துல ஏர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், மரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால அர்பன் ஹீட் ஐலாண்டு உருவாகும். அர்பன் ஹீட் ஐலாண்டு உருவாகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிறது, லெஸ் ஏர் சர்க்குலேஷன். அடுத்தது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். க்ரீன் ஹவுஸ் கேஸை தான் முன்னாடி பார்த்த மாதிரி அட்மாஸ்பியரில் நிறைய கேஸஸ் இருக்குது. அதில் ஒரு 3 கேஸஸ் எடுத்துக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், மீத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சன் இருக்குது, இங்கே ஏர்த்துக்கு. இப்போ சன்லைட்டு ஏர்த் மேலே பட்டோன்னு ரிப்பிள் ஆகிடும். இந்த கேஸஸ்லாம் என்ன பண்ணணும், இந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிக்கினா விடாது. அது விடாதனால ஏர்த்தோட டெம்பரேச்சர் அதிகமாகும். ஏர்த்தோட டெம்பரேச்சர் அதிகமாக என்ன ஆகுனா குளோபல் வார்மிங் உருவாகும். குளோபல் வார்மிங் உருவாகிறன்னு என்ன ஆகும்னா இப்போ நம்ம தண்ணியில் இருக்க உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் எஃபெக்ட் ஆகும். அப்புறம் நார்த் இந்தியனில் ஹிமாலயஸில் வந்து ஐஸ் கட்டியாக இருக்கும், அதெல்லாம் உருகி வந்து ஃப்ளட்டாக மாறிடும். அப்புறம் நிலத்தில் இருக்க தண்ணி கூட உறிஞ்ச ட்ராட் ஆகிடும், வறண்டு போயிடும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். இந்த குளோபல் வார்மிங்கை தடுக்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தேவைப்போ லைட்டு ஃபேன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மரம் ரொம்ப நிறையா வளர்க்கணும். அப்புறம் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் பிரின்சிபல் யூஸ் பண்ணணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையும் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பொல்யூஷனாக ஆக்சிஜன் சுவாசம் நம்மளுக்கு என்னெல்லாம் எஃபெக்ட் ஆகும்னா மூச்சு விட முடியாது, ஹார்ட் பிரச்சனை வரும், அப்புறம் பிரெயினுக்கு ஹெல்த் பிரச்சனை கூட வரும். அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட இந்த பொல்யூஷனாக ஆக்சிஜன் சுவாசா அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகும். அப்புறம் ஸ்கின் கேன்சர் கூட வரும். அடுத்தது வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் வந்து எப்படி பொல்யூஷனாக நம்ம வீட்டிலலாம் நிறைய வேஸ்ட் வாட்டர் ஜெனரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாய்லெட் வேஸ்ட், பாத்ரூம் வேஸ்ட் இதெல்லாம் ஜெனரேட் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரீஸில் அது மாதிரி தான், பேப்பர் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரியில் கூட நிறைய வேஸ்ட் வாட்டர் ஜெனரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரில் கூட பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்கிறோம், அதனால கூட வாட்டர் வந்து பொல்யூஷன் ஆகும். வாட்டர் பொல்யூஷன் ஆகி எதுக்கெலாம் எஃபெக்ட் ஆகும்னா தண்ணியில் இருக்க மீனுக்கு, அப்புறம் சுற்றுச்சூழல், அப்புறம் மண்ணுக்கு, அப்புறம் பயிர், இந்த மீனெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கும் எஃபெக்ட் ஆகும், அனிமலுக்கும் எஃபெக்ட் ஆகும். நம்மளுக்கு எஃபெக்ட் ஆக என்ன பிரச்சனை வரும்னா வாமிட் வரும், தைராய்டு வரும், கிட்னி டேமேஜ் கூட வரும். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். அப்புறம் மழை தண்ணியை வந்து நம்ம வந்து சேமித்து வச்சுக்கணும். இந்த பிக்சரில் என்ன தெரியுதுன்னா மழை பெய்யுது, அந்த தண்ணியெல்லாம் ஒரு பைப்பில் செட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை எடுத்து ஒரு டேங்க்குக்கு வந்தது. அந்த டேங்க்லேருந்து எதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா கார்டனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கார் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, துணி துவைக்க கூட யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மழை பெஞ்சா அந்த டேங்க் நிரம்புற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேங்க்லேருந்து ஒரு பைப் செட் பண்ணி பெல்லுன்னு ஒரு டேங்க் வந்து அது
கிரவுண்ட் வாட்டர் கூட போகும். அடுத்து முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம வேஸ்ட் வாட்டரில் பார்த்தோம்ல, அந்த வேஸ்ட் வாட்டரில் எடுத்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ரிவருக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. அந்த ரிவர் வாட்டர் வந்து பொல்யூஷன் ஆனோன்னா அந்த வாட்டரை எடுத்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம குடிக்கவும் செய்யலாம். அடுத்து பிளாஸ்டிக் அண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக். இப்போ நம்ம சாலிட் வேஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெஜிடபிள் ஃப்ரூட் வேஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இதை டீகம்போஸ்ட் ஆக ஈஸியாக ஆகிடும். ஆனால் பிளாஸ்டிக் ஆகுமா? ஆகாது. அது 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். இந்த பிக்சரில் என்ன நடக்குது? வேஸ்ட் வாட்டர்லாம் போயிட்டுருக்கு, சுற்றி குப்பையெல்லாம் இருக்கும். இப்போ மழை பெஞ்சோன்னா இந்த குப்பையெல்லாம் போய் அடைச்சிக்கிச்சுன்னா தண்ணி போகிறதுக்கு வழியே இருக்காது. மழை ரொம்ப பெஞ்சிச்சுன்னா தண்ணி வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகுறதுனால அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் எஃபெக்ட் ஆகும். இப்போ பிளாஸ்டிக்லேருந்து எப்படி மைக்ரோ பிளாஸ்டிக் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியே போனால் நம்ம ஏதோ ஸ்நாக்ஸோ பிஸ்கெட்டோ சாப்பிட்டு அந்த கவர் தூக்கி போட்டுரும். அது என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோமா? இல்லை, அது என்ன ஆகும்னா சன்லைட் வந்து இந்த பிளாஸ்டிக் மேலே பட்டோன்னே சின்னதாக வரும். இதுதான் நாங்கள் மைக்ரோ பிளாஸ்டிக் சொல்லுவோம். அது எப்படி இருக்குன்னா சால்ட் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் சைஸ் எவ்வளோன்னா 5 mm. அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை நம்ம குடிக்கவோ இல்லைனா சுவாசித்தாலும் நம்மளுக்கு என்னெல்லாம் எஃபெக்ட் ஆகும்னா தலைவலி வரும், ப்ரீத்திங் பிரச்சனை வரும், ஸ்கின் கேன்சர் வரும், ஸ்கின் டிசீஸ் கூட வரும். தேங்க்யூ.